பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நாம வாசித்த இந்த 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் கடைசி 11வது வசனத்துல, நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்துல முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோட வந்தான். சமாதானத்தோடு வந்த அந்த ராஜாவிடத்துல அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிஷ்டிக்காரன், பழைய ஏற்பாட்டில் ஞானதிஷ்டிக்காரன் என்றால் தீர்க்கதரிசி என்று அர்த்தம். அந்த தீர்க்கதரிசி ராஜாவை பார்த்து அவன் செய்த தவறை சுட்டி காமிக்கிறான். 2வது வசனத்தை வாசிங்க. போதும். தீர்க்கதரிசி ராஜாவை பார்த்து சொல்றாரு, ராஜா செய்த 2 தவறு என்ன அப்படின்னா, துன்மார்க்கனுக்கு துணை நின்றார். யாருக்கு? துன்மார்க்கருக்கு துணை நின்றார். அப்போ தேவனுடைய சித்தம் துன்மார்க்கனுக்கு என்ன செய்யக்கூடாது? துணை நிற்க கூடாது. 2வது, கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் நேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல இந்த வார்த்தை தலைகீழ சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 காரியத்தை செய்தது நிமித்தமாய் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. இந்த கோபத்திலிருந்து அவர் எப்படி தப்பித்து கொண்டார்? 3வது வசனத்துல, ஆகிலும் நீர் விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்துல காணப்பட்டது உண்டு. கர்த்தருடைய கோபம் நம்ம மேல மூழும் பொழுது விக்கிரக ஆராதனைக்கு நாம இடம் கொடுக்காம தேவனை தேடுவதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் நேராக்கினால், ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, தேவனுடைய கோபாக்கினை நம்ம மேல இறங்காது. அதுல இருந்து நான் தப்பு வைக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த யோசபாத் செய்த இன்னி ஒரு நல்ல காரியத்தை 4வது வசனத்துல வாசிக்கிறோம். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்பிராய் மலை தேசம் மட்டுமுள்ள சனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு, ஆமென். அப்ப ஆண்டவர் அறிஞ்ச மக்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனது நிமித்தமாய் இந்த யோசபாத் அந்த ஜனங்களுக்குள்ளே போய் மீண்டும் அந்த ஜனங்கள் தேவன் பக்கமாய் வரும்படி அவர்களை பின்மாற்றத்திலிருந்து ஆண்டவர் பக்கமாய் திருப்பினான். அல்லேலூயா. இது ஒரு விதத்துல ஆத்துமா அறுவடை செய்வதற்கு அடையாளம். பின்வாங்கி போன மக்களை ஆண்டவருக்குள்ள மீண்டும் கொண்டு வருவதற்குண்டான காரியம். அடுத்து அவன் செய்த ஒரு நல்ல காரியம் என்ன? 5வது வசனத்துல, அவன் யோதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்தான். கவனிங்க, ஒரு பட்டணம் அமெரிக்கையா இருக்கணும் அப்படின்னா ஒரு பட்டணத்துல குற்றம் செயல்கள் குறையணும்னா
அந்த பட்டணத்துக்கு ஒரு தலைவன் அல்லது நியாயாதிபதி இருக்கணும். நாம ஒரு தவறு செஞ்சா நியாயாதிபதிகள் நம்மை தண்டிப்பார்கள் அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆகவே நியாயாதிபதிகள் இல்லை என்றால் அவர்கள் தங்கள் மனம் போல வாழ்வார்கள். தேசம் அமெரிக்கையாயிராது. ஆகையினால பட்டணத்தை பாதுகாக்க நியாயாதிபதிகளை அவன் வைத்தான். இரண்டாவது, அந்த நியாயாதிபதிகளை எப்படி நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று தேவ ஆலோசனையை சொன்னான். 6வது வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய கட்டளைகளினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையால் நியாய விசாரியுங்கள். நியாய விசாரிக்கிற விஷயத்தில் அவர் உங்களுடனே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நியாய விசாரிக்கிறதுல முகதாட்சணியம் பண்ணக்கூடாது. நியாய விசாரிக்கிறதுல நியாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நியாய விசாரிக்கிறவர்களுடனே கர்த்தர் இருப்பேன்னு சொல்றார். 7வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவனை குறித்த ஒரு வெளிப்பாட்டை சொல்லுகிறான். நம்முடைய தேவனிடத்துல அநியாயமும் இல்லை, முகதாட்சணியம் இல்லை, பரிதானம் அவரிடத்துல செல்லாது. ஒரு பாஸ்டர் நானும் ஜிஹெச்சுக்கு போனோம். அங்க இருந்த அந்த வாட்ச்மேன் ரொம்ப கோபமா சொன்னான், சார் விசிட்டிங் அவர் முடிஞ்சு போச்சு, நீங்க உள்ள போக முடியாது, வெளியே போங்க. அப்ப நான் என்னையா செய்யறது? அவ்வளவு தூரத்துல வந்துட்டோம். அப்படியா, இருங்க நான் பேசுறேன் அப்படின்னு இங்கிட்ட திரும்பினாரு. திரும்பி பர்ஸ் எடுத்து ஒரு 100 ரூபாய் எடுத்தாரு. வேகமா போய் வாட்ச்மேனுடைய கையை பிடிச்சாரு, குடிச்சு இப்படி குலுக்குனார். அவன் உடனே எங்களுக்கு அட்டென்ஷன், 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போகவே முடியாதுன்னு சொன்னவன் 100 ரூபாய கையில கொடுத்து குலுக்கின உடனே என்ன செஞ்சிட்டான்? விட்டுட்டான். இதுக்கு பேர் தான் என்னது? பரிதானம். ஆண்டவற்றை இது என்ன செய்யாதான்? செல்லாதான். ஏன்னா எல்லா ஐஸ்வர்யமும் அவருடையது. அவருக்கு நாம கொடுத்த அவரை நாம பிரியப்படுத்த முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த காரியங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளணும். இப்படி யோசபாத் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனத்து வரைக்கும் சில காரியங்களை சொல்லிட்டு வர்றாரு. இப்ப 11வது வசனத்துல இனி 2 பேருடைய நல்ல காரியங்களை சொல்றாரு. வாசிங்க. ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள்ளே உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை என்ன செய்யுங்க? நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய துணையை நாம பெற்றுக்கொள்ளணும்னா கண்டிப்பா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் அல்லது உண்மையாய் இருப்போமானால் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம், உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு அடுத்த எல்லா காரியத்திலும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்?
சொல்லுங்க, நீங்க உத்தமம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு அடுத்த காரியம் என்ன? வாரத்தின் முதல் நாள் சொல்லுங்க, சபை கூடி வர வேண்டும். எபிரேயர் 10:25. வாரத்தின் முதல் நாள் சபை கூடி வர வேண்டும். சபையில உபதேசத்தை கேட்க வேண்டும். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்கதான் நான் சொல்றது? பின்னாடி பிரகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற வார்த்தை கேட்குதா? உபதேசத்தை கேட்கலன்னா நம்முடைய விசுவாசம் வளராது. விசுவாசம் வளராட்டா ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல ஒரு நாளும் குறைவுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது, நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு நம்மை மாற்றுகிறது எது? ஆண்டவருடைய உபதேசம், கர்த்தருடைய வார்த்தை. ஆதி அப்போஸ்தலருடைய காலத்துல அவர்கள் உறுதியாய் செய்த 4 காரியத்தை அப்போஸ்தலர் 2:41-42 சொல்லுகிறது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த 4 காரியம் விசுவாசிகளுக்குள்ள உறுதியாய் செய்யப்பட வேண்டும். என்ன காரியம்? வசனத்தை கேட்கணும், அதான் உபதேசம். 2வது அந்யோன்யப்படணும். வாரத்தின் முதல் நாள்ல சபை கூடி ஒருவரை ஒருவர் விசாரித்து சந்தோஷப்பட வேண்டும். 3வது அப்பம்பிக்க வேண்டும். ஒரு மாதமாவது கர்த்தருடைய பந்தியில நான் இல்ல அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. கண்டிப்பா கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளனா 2வது வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆண்டவருடைய வசனத்துல வாசிக்கிறோம், என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறதுக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்குது, கடைசி நாள்ல அவனை எழுப்புவேன் அப்படின்னா கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்வேன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம உயிரோடு இருந்தா மர்வமாவும், மரிச்சு போனா முதலாவது எழுந்திருப்போம். கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளல, அது எண்ணமற்று போச்சு அப்படின்னா ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்வது சந்தேகம். ஆகவே கைவிடப்படாதபடி நாம் கர்த்தருடைய சமூகத்துல காணப்பட வேண்டும். அதற்கு அப்பம்பிக்குதலிலும் கடைசியா 4வது ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். சரி, இப்போ திடன் கொண்டு காரியங்களை நடத்துங்க. வேத புத்தகத்துல எதற்கெல்லாம் ஜனங்கள் திடன் கொண்டார்கள் என்று நாம பார்த்து அந்த காரியங்களிலே நாமும் திடன் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிங்க. போதும், நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க எந்த காரியத்துல நம்ம திடன் கொள்ளணும் அப்படின்னா ஆலயத்தை கட்டுற காரியத்துல நம்ம என்ன செய்யணும்? திடன் கொள்ளணும். அல்லேலூயா. பைபிள்ல என்ன சொல்லி இருக்குது? ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் பிரியமாயிருப்பேன். அப்ப ஆலயம் கட்டுற காரியத்துல யாரெல்லாம் தங்களுடைய கரங்களை நீட்டுறார்களோ, தங்களுடைய சரீர உழைப்பை கொடுக்கிறார்களோ, தங்களுடைய பங்கை செலுத்துகிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்ப முதல் காரியம் எதற்கு திடன் கொள்ளணும்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது. எல்லா வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. இந்த எழுத்தின் பிரகாரமா இந்த கட்டடத்தை குறிக்கிறது ஒரு அர்த்தம். 2வது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்.
இங்கே ஆவிக்குரிய ஆலயம் யாரு? நாமே தேவனுடைய ஆலயம். இந்த எழுத்தின் பிரகாரமான பில்டிங் ஒரு செங்கல் மேல் இன்னொரு செங்கல் வச்சு கட்டப்பட்டிருக்கிறது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். அன்பினால சபையில இருக்கிற அத்தனை பேரும் ஒரே கயிற்றால ஆண்டவர் என்ன செய்கிறார்? கட்டுகிறார். அல்லேலூயா. நாம தேவனுக்குள்ள மாளிகையா கட்டி எழுப்பப்படுறோம் என்று வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த மாளிகையை பார்க்கும் பொழுதே அழகா இருக்க வேண்டும். பைபிள் உலக பிரகாரமான அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி ஆவிக்குரிய அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டா போதாது, வந்து உட்கார்ந்துட்டு போற விசுவாசிகளா இல்லாதபடி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் கனி ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நான் வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தாதான் நாம கனி கொடுக்க முடியும். நாம கனி கொடுத்தாதான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். நமக்கு நாமே ஆசீர்வாதமாய் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பிறருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்த ஆவியினாலே, வரங்களினாலே, வல்லமையினாலே, கிருபையினாலே கட்டி எழுப்ப வேண்டும். நம்மிலிருந்து வல்லமைகள் வெளிப்பட வேண்டும், கிருபைகள் வெளிப்பட வேண்டும். அப்பொழுது நம் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இரண்டாவது 2 நாளாகமம் 15:8 வாசி. 2 நாளாகமம் 15. போதும். 2 காரியம் செய்யறான். ஒன்று, தேசத்துல இருக்கிற அருவருப்பு அவைகள் எல்லாம் அகற்றி போடுறான். குறிப்பா பழைய ஏற்பாட்டுல காணப்பட்ட அருவருப்பு, விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம், குறி சொல்லுதல், குறி கேட்குதல், இதெல்லாம் தேவன் வெறுக்கிற அருவருப்பு. இதை தேசத்தை விட்டு அவன் அகற்றினான். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆவிக்குரிய ரீதியில நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய வாழ்க்கையிலோ தேவன் அருவருக்கிற அருவருப்பு ஒரு நாளும் காணப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சில வீட்டுக்குள்ள ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி, ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி வாங்கின கேசட் எல்லாம், சினிமா கேசட்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. கவனிங்க, அது ஆண்டவருக்கு என்னது? அருவருப்பானது. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியலையே, நீங்க கெட்டு போனது போகாதுன்னு இன்னொருத்தங்களை கிடக்க வைக்கிறீங்களா? அதை வெளியே கொண்டு வந்து அது மேல 3 முறை துப்பி தலையை சுத்தி குப்பையில போட்டுருணும். எங்க போட்டுருணும்? குப்பையில போட்டு. ஒரு பிரசங்க ஒரு பாஸ்டர் மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணார். ஒருத்தர் எங்க வீட்டுல சொல்லி சொல்லி பார்த்தேன், சீரியல் பார்க்காது, சினிமா பார்க்காது, சீரியல் பார்க்காது, சினிமா பார்க்காதுன்னு. கேட்கவே இல்லை. நேரம் ஒரு நாள் வந்தேன், அந்த டிவியை தூக்கி குப்பை தொட்டில போட்டேன் அப்படின்னா உடனே ஒருத்தர் ஓடி வந்தார். ஏயா, எனக்கு தெரியாத அன்னி ஒருத்தர் கொடுத்தா அவன் கெட்டு போவான்ட்டு, அதனால இதெல்லாம் யாரும் கெட்டு போக கூடாதுன்னு தான் குப்பை தொட்டில போட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் இருக்குது, ஆண்டவருக்கு பிடிச்ச காரியம் இருக்குது. அப்ப எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா அதை அப்புறப்படுத்திடணும். அதுக்கு என்ன வேணும்? திடமனதா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஆண்டவர் அறியாத மார்க்கத்திலிருந்து வந்தவங்க அந்த சாமி போட்டாக்களை போடுறதுக்கு பயப்படுவாங்க. அப்படி பயப்படுறாங்கன்னா ஆண்டவர் பெரியவர்னு இன்னும் அவங்க அறியல. எல்லா தேவர்களை காட்டில நம்முடைய ஆண்டவர் யாரு? பெரியவர். அப்ப பெரியவரை நம்ம கண்டு கொண்டோம்னா இதெல்லாம் பொம்மைங்க, மனிதனுடைய கற்பனையில வரைஞ்ச படங்க.
அதை பயப்படாம தீயில போட்டு கொளுத்திடணும். அதை நம்ம வீட்டுக்குள்ள வச்சோம்னா அது அருவருக்கு. ஆகவே யோசபாத் செய்த காரியம், தேசத்துல அருவருப்புகளை நீக்கிவிட்டான், பலிபீடத்தை புதுப்பித்தான். பலிபீடம் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை வர 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 வளர வேண்டும். தேய்பிரையா தேயக்கூடாது. அப்ப வளர வளர கூடுமான வரைக்கும் நேரத்தை எப்படி மிச்சம் முடிக்கலாம், வேலையை எப்படி சீக்கிரம் பண்ணலாம், தேவ சமூகத்தில் எப்படி நேரத்தோடு போகலாம், இப்படிங்கிற ஐடியா சிந்தை நமக்குள்ள பெருகும். ஏனோ தானோ எவஞ்சத்தா எனக்கு என்ன, சந்தை கடையை நான் இது பண்ண எனக்கு என்ன அப்படின்னு வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒரு குடும்பத்துல ஜெபம் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்குது, அதை பார்க்க கூடாது. அந்த குடும்பத்துல நம்ம பிரச்சனையை மறந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பான்னு நாம ஜெபிக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, ஒரே நாள்ல 10 பிள்ளைய இழந்தவன், மாடியில இருந்து தெருவுக்கு வந்தவன், இதை நான் பொறுத்துக்கிடுவேன், என் சகோதரன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சிநேகிதனுக்காக எப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சானோ அப்ப அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம். கிறிஸ்தவ வாழ்க்கை சுயநலமா வாழ்ற வாழ்க்கை அல்ல, அது பிறர் நலம் காக்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவே யாருடைய வாழ்க்கையில குடும்பத்துல பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்கிறதோ, செப வாழ்க்கை தகர்க்கப்பட்டிருக்கிறதோ, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். இருதயத்துல திடமனதா இருக்க வேண்டும். என்னுடைய ஜெப வாழ்க்கைய நான் இன்றைக்கிலிருந்து என்ன செய்வேன், கட்டி எழுப்புவேன் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் எதில திடன் கொள்ள வேண்டும்? 2 நாளாகமம் 32:5 இடிந்து போன மதில்களை எல்லாம் கட்டி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி போதும். கவனிங்க, மூன்றாவது எதற்கு மனிதர்கள் திடன் கொண்டார்கள் என்றால், இடிந்து போன மதில்களை கட்டுவதற்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டவன். பைபிள்ல வாசிக்கிறோம், எருசலேம் நகரம் இசைவினிப்பாய் கட்டப்பட்ட நகரம். அப்போ எருசலேமை சுற்றி காம்பவுண்ட் சுவர் இருக்குது, யாரும் பட்டணம் உள்ள வர முடியாது, வெளியே போயிட முடியாது. அப்படிப்பட்ட நகரம் மதில்கள் எல்லாம் இடிந்து வாசல்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டதாம். இதை நெகேமியா கேள்விப்பட்ட போது சாப்பிடாம கொஞ்ச நாளா அழுதுகிட்டு இருந்தான். ராஜ சமூகத்துல போகும்போது அந்த ராஜா நல்ல ஒரு ஒழுக்கம், அவர் முகத்தை பார்த்த உடனே, எப்பா நீ ஒரு நாளும் துக்கமுகமா இருந்தது இல்லையே, இன்னைக்கு உன் முகம் துக்கமா இருக்குது, இது வியாதியில வந்த துக்கம் இல்லையே, என்னன்னு விசாரிச்சாரு. அப்பதான் ஜெபம் பண்ணிட்டு சொன்னான், என்னுடைய பிதாக்களுடைய நகரம் இடிக்கப்பட்டு, மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு, வாசல் எல்லாம் அக்கினிக்கிரையாக தீக்கிரையா இருக்கிறது. இப்படிப்பட்ட செய்தியை நான் கேட்டுட்டு எப்படி துக்கமுகமா இருக்காம இருப்பேன் அப்படின்னா. அப்ப அங்க போய் வேலை செய்ய போறியா? ஆமான்னா. எத்தனை நாள் செல்லும், எத்தனை நாள் செல்லும், என்னென்ன வேணும் அம்புட்டும் விசாரிச்சான், கொடுத்தான். போய் மதில்களை கட்டி எழுப்பினான். 52 நாள்ல அந்த வேலை முடிஞ்சதுன்னு பைபிள்ல இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல எதை கட்டாம நீங்க அவதிப்பட்டு கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்துக்காக நீங்க திடன் கொண்டு முதல்ல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய கட்டி எழுப்புனீங்கன்னா, உங்களுக்காக என்னென்ன காரியங்கள் கட்டப்பட வேண்டுமோ அதை ஆண்டவரே முன்னின்று கட்டி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராய்கள் கட்டுகளின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவலராக விழித்திருக்கிறது விருதா. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் இடிந்து போன மதில்களை கட்ட வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இடிந்து போய் கிடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்திலும் சாபத்திலும் கடனிலும் கண்ணியிலும் வேதனையிலும் இடிக்கப்பட்டு எத்தனையோ பேர் தற்கொலைக்கு போகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை சந்தித்து சுவிசேஷமாகிய வார்த்தையை சொல்லும் போது அவருடைய வாழ்க்கை
கட்டப்படுகிறது. நான்காவதாக, எதை கட்டுவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் திடன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 நாளாகமம் 19:13. நம்முடைய ஜனத்திற்காகவும் தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும். போதும். ஜனத்துக்காக திடன் கொள்ளணும் அப்படின்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, சபைக்கு வர்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்தும பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜனங்களுக்காக பரிதபிக்கணும். கை குழந்தையிலிருந்து சுடுகாட்டுக்கு போற கிழமை வரைக்கும் தியேட்டருக்கு முன்னாடி நின்னீங்கன்னா குடும்பம் குடும்பமா, கோத்திரம் கோத்திரமா, கூட்டம் கூட்டமா வருது. இத உங்க கண்ணு பார்த்தா, ஆண்டவரே இவ்வளவு ஜனங்க ஆகாமியத்தின் கூடாரத்துக்கு போயிட்டு நரகத்துக்கு போறாங்களே, இவங்களை ரட்சிங்கப்பா, அல்லேலூயா, இவங்களை ரட்சிங்க. நான் இப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு இந்த சினிமா தியேட்டர்ல கரை டிக்கெட்ல உட்கார்ந்து இருக்கிற மக்களை மாத்திரம் எங்களுக்கு கொடுங்கப்பா. அல்லேலூயா. கரை டிக்கெட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்கதான் கையை தட்டுறது, உசில் அடிக்கிறது, டக்குன்னு எந்திரிச்சு ஆடுறது. அப்ப இவங்க சபைக்குள்ள வந்துட்டாங்கன்னா, அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றிட்டோம்னா ஆண்டவருக்காக இவங்க என்னவும் செய்வாங்க. அல்லேலூயா. பெஞ்சில உட்கார்ந்து இருக்குது, எப்படியே உட்கார்ந்து அதுக சபைக்கு வந்து இங்கே தூங்குவா. அல்லேலூயா. அப்படி கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரோம், ஆத்துமாக்களை தாரோம். ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்னை கேள், ஜாதிகள் உனக்கு சுதந்திரமாக தருவேன். ஜனங்களுக்காக திடன் கொள்ள வேண்டும். 2வது, பட்டணத்திற்காக திடன் கொள்ள வேண்டும். சென்னை பட்டணத்துல எத்தனை ஜனம், எவ்வளவு ஜனம். ஆண்டவர் ஆகவே தான் யோசபாத் எதற்காக திடன் கொண்டான்? 4வது, தன்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய பட்டணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லேலூயா என்பதற்காக அவர்கள் திடன் கொண்டார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி 4 காரியத்துல திடன் கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால், பொய்யுரையாத வசனம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்போ உத்தமமா நாம மாற மாற, ஆண்டவரே எனக்கு துணை செய்யும் என்று வாய் திறந்து கேட்க வேண்டாம். வசனம் சொல்லுது, உத்தமனா வாழ்ந்தா போதும், கர்த்தர் என்ன செய்வார்? துணை செய்வார். அப்படி எத்தனை உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை செய்தார் உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட் பெருசா போதும். எத்தனை பேர் கறியை வாங்கி வச்சிருந்தீங்களோ தெரியாது, எத்தனை பேர் அரிசியை தண்ணியில போட்டு வந்தீங்களோ தெரியாது. இல்ல எல்லா லிஸ்டும் சொல்லல, சுருக்கமா ஒரு 3 லிஸ்ட மாத்திரம் சொல்றேன். உத்தமர்கள் எப்படி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்த அவனை குறித்த 2 குறிப்பு. அவன் நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான். உத்தமனுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? உண்மை உள்ளவன். எப்படி? உண்மை உள்ளவன். தானியேல் வேலை பார்க்கிற அரண்மனையில அவன் மேல குற்றம் சுமத்தும்படியா குற்றங்களை தேடினார்கள். ஒரு குற்றத்தை என்ன செய்யவில்லை? காணவில்லை. அவன் குற்றமற்றவனாய் உண்மை உள்ளவனாய் தன்னுடைய வேலையில உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஒரு நாள் எல்ஐசி பில்டிங்க்கு 9:30 மணிக்கு போனேன். ஒரு ஆபீசரை பார்த்து கையெழுத்து போட. அந்த ஆபீசர் இங்கதான் வருவார் சார், நீங்க உட்காருங்க. அங்க உட்கார்ந்து இருந்தேன். 9:45, 10, 10:15, 10:30, 10:45, 11 மணி.
குட் மார்னிங் சார் அப்படின்னு ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார். சார் 2 நிமிஷம் வர்றேன் சார் அப்படின்னு பாத்ரூமுக்கு போனார். பாத்ரூம்ல போயிட்டு மூத்த கழுவிட்டு வீட்டுல இருந்து இந்த பவுடர் எல்லாம் கொண்டு வரும், அவங்களுக்கு தெரியும். இந்த பவுடர் எடுத்து மேல போட்டு 11:45 வந்து உட்கார்ந்தேன். 12:30 மணிக்கு சாப்பாட்டு டைம். எப்படி வேலை நடக்கு பார்த்தீங்களா கவர்மெண்ட் ஆபீஸ்ல. கர்த்தருக்கு தோத்திரம். தானியேல் அரண்மனையில ஆபீசரா இருக்கும்போது அவன் மேல எந்த குற்றமும் சாட்டக்கூடாதபடி உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைங்க முதல்ல ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல உண்மையா இருந்துட்டோம்னா மற்ற எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவர்களா இருக்க கர்த்தர் நம்மை வழி நடத்தி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நோவா தான் இருந்த ஜனங்கள் மத்தியில எப்படி இருந்தான்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? 11வது வசனத்தை வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் ஒரு திக்கம் சீர்கெட்டு போச்சு, இன்னொரு திக்கம் அங்கங்க கொடுமை நடக்குது. 12வது வசனத்துல எப்படி இருந்துச்சான்? தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா? எல்லாரும் அவங்க வழியில போனாங்க. ஒருத்தங்க கூட நேர் வழியில போகல. எல்லாம் வழி கெட்டு போச்சு. ஊரே சீர்கெட்டு போச்சு. இதன் மத்தியில ஒரு குடும்பம், அவருக்கு பேரு நோவா, இந்த சீர்கேடுக்கும் இந்த அசிங்கத்துக்கும் தன்னை பாதுகாத்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தார். அல்லேலூயா. அப்படி உத்தமனாய் இருந்ததுனால நோவாவுக்கு தேவன் எப்படி துணை நின்றார்? வாசிங்க 22வது வசனத்தை. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். கவனிங்க, உத்தமமா இருக்கிறவங்களுடைய அடையாளம் என்னன்னா தேவ வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிவாங்க. கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை செய்யினாரு. கொப்பேர் மரம் எங்க எனக்கு தெரியாதையா, பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு, அதுல செஞ்சிருந்தேன். அப்படி செய்யல. ஆண்டவர் எந்த மரத்தை சொன்னாரோ அதுல செய்தான். உள்ளும் புறமும் கீழ் பூசுன்னா அப்படியே செய்தான். அப்போ உண்மையான உத்தமர்கள், உண்மை உள்ளவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவார்கள், அப்படியே செய்வார்கள். அப்படி செஞ்சதுனால உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது. நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் என்ன செய்யப்பட்டது? காக்கப்பட்டது. அதை வாசித்து கொண்டிருக்கும் போது நான் இப்படி தியானிச்சேன். கண்டிப்பா அந்த ஊர்ல நெருங்கின சொந்தமோ தூர சொந்தமோ ஃப்ரெண்ட்ஷிப்போ யாரோ ஒருத்தங்க அவனுக்கு பிடிச்சவங்க வந்திருப்பாங்க. 40 நாள் மழை, தண்ணி பெருக பெருக பூமியில இருந்த அந்த பேழை அப்படியே மேல என்ன செய்யுது? எழும்புது. ஊர் ஜனமெல்லாம் தண்ணியில தத்தளிக்குதுங்க. நீச்சல் தெரிஞ்சவன் கொஞ்ச நேரம் நீச்சல் அடிக்கிறான், நீச்சல் தெரியாதவன் தண்ணியை குடிச்சு உள்ள முழுகி போறான். ஐயோ ஐயோ அது என்னையா மேல போகுது. கொஞ்சம் திறமைசாலிக நீச்சல் அடிச்சு வந்து அந்த கப்பலை தட்டுறாங்க. தா 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 மாமா மாமா அங்கிள் துறங்க அங்கிள். பைபிள் எழுதியிருக்குது. வேலையின் கதவை பூட்டி சாவியை தேவன் என்ன செய்துட்டார்? கொண்டு போயிட்டார். அவர் இடத்துல பச்சைவாதம் இல்லை. அல்லேலூயா. சொல்றதுக்கு கீழ்ப்படிந்தா பாதுகாப்பு, கீழ்ப்படியலன்னா மரணம். அல்லேலூயா. இந்த தண்ணில செத்தவங்களை குறித்து வெளிப்படுத்தல என்ன வாசிக்கிறோம்னா, கடல் தன்னிடத்துல மரித்தவர்களை கொண்டாந்து ஒப்பு கொடுத்தது. நியாய தீர்ப்புல இப்பயும் ஒவ்வொரு பொங்கலுக்கும், பொங்கல் இல்லாத சமயத்திலையும் மெரினா பீச்சில் உளுந்து எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க? சாகுறாங்க. இந்த தண்ணீர்ல உளுந்து சாகுறதுல ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா,
மூச்சு திணறி வாயு முறை தண்ணியை குடிச்சு கீழே போயிடுவாங்க. கீழே போன பிற்பாடு அந்த சரீரம் ஆட்டோமேட்டிக்கா மேல வரணும். அதை யாராவது பார்த்தாங்கன்னா ஓடி போய் குதிச்சு வெளியே கொண்டு வந்து மல்லாக்க போட்டு வயிற்று மேல அப்படி 2 அமுக்குனா தண்ணி எல்லாம் குல குலன்னு நினைஞ்சிரும், வந்துடும். எங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, மாட்டு வண்டி அப்படி சைட்ல சரிச்சு வச்சு அந்த மாட்டு வண்டி பைதா மேல இந்த ஆளை கட்டி வச்சு வேகமா சுத்துவாங்க. அந்த சுத்துல உள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே அந்த ஆளு பொழைச்சிக்கிடும். கர்த்தருக்கு தோத்திரம். இப்போ நோவா இருந்த ஊர்ல அப்படி காப்பாற்ற யாருமே இல்லை. நோவா ஜன்னல் வழி பார்த்து இத்தனை பேரு சாகுறாங்கள போய் காப்பாத்தலாமா, இல்ல ஒரு 10 பேரை கூப்பிடலாமா நினைச்சா கூட சாவி ஆற்று கிடையாது நோவாக்கு. எவ்வளவு கடுமையான வேதனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, சொன்னதை செய்த நோவா உத்தமனாய் இருந்தபடியினால் உலகமெல்லாம் அழிக்கப்பட்டது. அவனுடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஜோடி ஜோடியா மிருகங்கள் வந்துச்சு. காட்டு மிருகம், வீட்டு மிருகம், இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அவ்வளவு ஜனங்கள் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. 20வது சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுது, நீங்கள் வழியிலே அழியாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலம் அவருடைய கோபம் பற்றி எரிய போகுது. பேதுரு சொல்லுகிறார், நாம் இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகமே தீ பிடிச்சி எரிஞ்சா எப்படி இருக்கும் பாருங்க. ஈரானுக்கும் ஈராக்குக்கும் சண்டை வரும் பொழுது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை வரும் பொழுது, அந்த குண்டுல இருந்து வர்ற தீ ஜனங்களுடைய சரீரத்தை அப்படியே சிதைச்சு உலகமே தீ பிடிச்சி எரிஞ்சா எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்தை போல 1000 உலகத்தை அழிக்கக்கூடிய அணுகுண்டுகள் வல்லரசு நாடுகள் பதுக்கி வச்சிருக்கு. ஒரு நாள் அவைகளெல்லாம் இவங்க இயக்காமலேயே வெடிக்கும். அப்படிப்பட்ட தீங்கு வர்றதுக்கு முன்னாடி தேவன் தம்முடைய மனவாட்டியாகிய சபையை பூமியிலிருந்து என்ன செய்வார்? எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே நாம யாரும் அந்த தீமையை பார்க்க மாட்டோம். அப்படி பார்க்க கூடாம எடுத்துக்கொள்ளப்படணும்னா இந்த ஆராதனையில ஒரு தீர்மானம் எடுப்போம். நோவாவை போல நீதியை செய்கிற நீதிமானாய், நோவாவை போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உத்தமனாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறப்பான்னு ஆண்டவற்றை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உத்தமமாய் மாற்றி விடுவார். நம்மை குறித்து தேவனுடைய கட்டளை என்ன? உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் என்று சொன்னார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம உத்தமனாய் இருப்போமானால் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆபிரகாம 75 வயசுல கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் 75 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் ஆண்டவரை பின்பற்றான். 90வது வயசுல ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே 75 வயதுல உன்னை அழைச்சேன், எனக்கு கீழ்ப்படிந்து வந்தாய், இப்பொழுது உனக்கு 90 வயசு. ஆனா நான் பார்க்கும்போது உன் வாழ்க்கையில உத்தமம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறது, ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் எப்படியா இருக்க வேண்டுமா? உத்தமமாய் இருக்க வேண்டும். நாம உத்தமமாய் இல்லைன்னா 2 சாமுவேல் 22:26 சொல்லுது, உத்தமனுக்கு நீர் உத்தமனாக தோன்றுவீர், மாறுபடுகிறவனுக்கு நீர் மாறுபடுகிறவனாக தோன்றுவீர். ஆகவே தான் சங்கீதம் 15ல சங்கீதக்காரன் கேட்கிறான், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? 2வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுறவன் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீதிமானா நடக்க, உத்தமமா நடக்க ஆண்டவர் நமக்கு
அருள் செய்ய வேண்டும். இன்னொரு 3 குறிப்பு இருக்குது. சாயந்தரத்துல